Hi viewers, welcome to my channel. நம்ம graph theory பார்க்க போகிறோம். இந்த டாபிக் இதில் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சரிங்களா? பார்க்கலாம். கிராஃப் தியரியில் a graph is a simple கிராஃப் வந்து சிம்பிள் கிராஃபாக இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா லோ ஃபார் ட்ரீயா நோ லோ ஃபார் பிரிட்ஜ் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அப்போது சிம்பிள் கிராஃபாக இருந்தது அப்படின்னா எந்த லூப்புமே எதுவுமே இருக்காது நமக்கு. சரிங்களா? அப்போது நோ லூப் அப்படின்னு இருந்தால் அது வந்து பார்த்தோன்னா சிம்பிள் கிராஃப். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து இஃப் ஏ கிராஃப் ஜி இஸ் ஏ சிம்பிள், அப்போ சிம்பிள் கிராஃபாக இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம்னா அதுக்கு நோட்டேஷன் வந்து பார்த்தோன்னா அதே சிக்மா வந்து ஜீட்டா லெஸ் than ஆர் ஈக்குவல் டு அதே கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஈக்குவல் அதே வந்து லெஸ் than நமக்கு இருக்குது. அப்போ வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு அதே இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு கிரேட்டர் than அதே V2 இங்கே V2 நமக்கு. அப்போ சிம்பிள் கிராஃபாக இருந்தால் இதுக்கு என்ன நமக்கு வந்து ஃபார்முலா அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அதே வந்து நம்பர் இருக்கும். அது வந்து நோட்டேஷனும் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு V2 நமக்கு V2 அப்படின்னு இருக்கும். அது சிம்பிள் கிராஃபாக இருந்ததுன்னா அதனோட நோட்டேஷன். சிம்பிள் கிராஃப்னால் நோ லூஃபாக இருக்கணும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டூ கிராஃப் G அண்ட் H இந்த ஐடென்டிக்கல் அப்படிங்கிறது. அப்போ G அண்ட் H ஐடென்டிக்கலாக இருந்தது அப்படின்னா அது V வெர்டிசஸ் ஆஃப் G அது V ஆஃப் H ரெண்டு ஈக்குவலாக இருக்கா, இல்லை E ஆஃப் G ஈக்குவல் டு E ஆஃப் H இருக்கா, எட்ஜஸ் அடுத்து வந்து psi நாட் ஈக்குவல் டு psi ஹெச்னு இருக்கா, இல்லை ஆல் ஆஃப் ஏபிசி எல்லாம் வந்து ஆன்சர் நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது கிராஃப் ஜி அண்ட் ஹெச்ஆர் ஐடென்டிக்கலாக இருந்தது அப்படின்னா இது எல்லாமே ஈக்குவலாக நமக்கு இருக்கும். ஆஃப் ஆல் ஆஃப் ஏபிசி தான் கரெக்டான ஆன்சர். அது வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா வெர்டிசஸ் வி ஆஃப் ஜி ஈக்குவல் டு வி ஆஃப் ஹெச், அதனுடைய எட்ஜு நமக்கு ஈக்குவலாக இருக்கும். இ ஆஃப் ஜி ஈக்குவல் டு இ ஆஃப் ஹெச், அப்போது psi நாட் ஈக்குவல் டு psi ஆஃப் ஹெச் எல்லாமே இதனுடைய நோட்டேஷன். நமக்கு வந்து பார்த்தோன்னா ஜி அண்ட் ஹெச் வந்து ஐடென்டிக்கலாக இருந்தது அப்படின்னா ஏபிசி எல்லாமே நம்ம. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். ஏ கம்ப்ளீட் bipartite graph. A complete bipartite graph is a simple bipartite graph with bipartition x, y is denoted by KMN அப்படின்னு இருந்தால் அப்போ கம்ப்ளீட் பைபார்ட்டிட் கிராஃபாக நமக்கு இருந்தது அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும், சிம்பிள் பைபார்ட்டிட் கிராஃப் ரெண்டுமே வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அதனுடைய டினேஷன் KMN இஃப் நமக்கு வந்து பார்த்தோம்னா இது ரெண்டுமே வந்து கம்ப்ளீட் பைபார்ட்டிட் கிராஃபாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும் நமக்கு. அதாவது எப்படின்னா எக்ஸு மாடல்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எம்மு ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னு. சரிங்களா? எல்லாமே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு எம்மு அது ஒய் ஈக்குவல் டு என்னு ரெண்டுமே மாறி இருக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னா KMNன்னா நீங்கள் வச்சலாம் ஃபஸ்ட்டு வந்து டினேஷன் KMNன்னா ஃபஸ்ட்டு எம், அப்போ மாடல்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எம்மு அடுத்தது வந்து ஒய் ஈக்குவல் டு என்னு. சரிங்களா? மீது எல்லாமே வந்து ஆல்ட்ராக இருக்கும், லெஸ் தென் கிரேட்டர் தான் இருக்கும். நமக்கு எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா? வந்து மாடல்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எம் ஒய் ஈக்குவல் டு என். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் லெட் ஜி பி ஏ சிம்பிள் அண்ட் எஃப். அதே வந்து நம்ம ஏற்கனவே நம்ம இதில் செகண்ட் கொஷினே பார்த்தோம். சிம்பிள் கிராஃப் வந்து பார்த்தோம் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இது வந்து சீட்டா V2 இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஜி இஸ். இதுதான் ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு. அப்போ வந்து இது வந்து என்னத்துக்கு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட் கிராஃப் ஈக்குவல் டு அப்படிங்கிறது தான் இருக்குது. செகண்ட் கொஷின் நம்ம பார்த்துருப்போம். அது வந்து சிம்பிள் கிராஃபுக்கு. இது வந்து என்னென்னா பைபார்ட்டிட் கிராஃபோ ஐசோமார்பிக்கோ கம்ப்ளீட்டடாக நன்னு இருக்குது. அப்போ வந்து இது கம்ப்ளீட் கிராஃபுங்க நமக்கு வந்து ஈக்குவல், அதாவது சீட்டா ஈக்குவல் டு V2 அப்படின்னு தான் இஃப் அண்ட் இஃப் ஒன்லி இஃப் கம்ப்ளீட் கிராஃப். இது ஜிபிஏ சிம்பிள் கிராஃபாக இருந்தது அப்படின்னா சிம்பிள் அதாவது கிராஃப்னால் நமக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்னா லெஸ் than ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு இருக்கும். நமக்கு அப்படி லெஸ் than ஆர் ஈக்குவல் டு வந்தால் அது சிம்பிள் கிராஃப், ஈக்குவல் டு நமக்கு வந்ததுன்னா அது வந்து கம்ப்ளீட் கிராஃப். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள். அதே வந்து இங்கே லாஸ்ட் நம்ம பார்த்தது தான் சிக்மா வந்து MNன்னு பார்த்து இங்கே சீட்டா எம் கே ஆஃப் எம் கமா என். அப்போ கே ஆஃப் எம் கமா என் ஈக்குவல் டு இதெல்லாம் அப்படியே டேரெக்டாக நமக்கு ஃபார்முலா செய்யுது. அப்போ எம் கமா என்னன்னா வந்து எம் இன்ட்டு என், எம் ப்ளஸ் என் எம் மைனஸ் என் எம் பை என் அப்படின்னா இது வந்து எம் இன்ட்டு என். இது டைரக்ட் நமக்கு ஸ்டேட்மெண்ட் இது. சரிங்களா? இது நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம்னா இஃப் ஜி இஸ் சிம்பிள் அண்டு பைபார்ட்டிட். இப்போ சிம்பிளாக இருந்தால் பைபார்ட்டிட் இருந்தால் அதுக்கு என்ன நமக்கு ஃபார்முலா டைரெக்டாக நமக்கு எல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட்டே தான். அப்போ வந்து பார்த்தோன்னா அதே வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு V²/4 அதே கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு V²/4. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இப்போ லாஸ்ட் இது வந்து பார்த்தோன்னா பைபார்ட்டிட் கிராஃப் அப்படின்னா நம்ம என்ன வந்து பார்த்தோம் அப்படின்னா
அதாவது மாடல்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டைமு மாடல்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு n அது வந்து டேரெக்டாக நமக்கு கொஷின்ஸ் நமக்கு ப்ராப்ளம்ஸே வந்து ரிலேட்டட் தான். இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கேஎம் கமா என் அப்படின்னா 2 மல்டிப்ளேயில் நம்ம எழுதணும். சரிங்களா, இது வந்து ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். m + n m - n இல்லை m/n இருக்கிறது. சரிங்களா, அப்போது ஜீட்டா கே ஆஃப் எம் கமா என் அப்படின்னா m × n. அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா இஃப் ஜி இஸ் ஏ சிம்பிள் அண்டு பைபார்ட்டி எல்லாமே வந்து பைபார்ட்டி கிராஃபும் சிம்பிள் கிராஃப் தான் பார்க்குறோம். அதனுடைய டைரக்ட் வந்து ஃபார்முலாஸ் தான் நமக்கு. சரிங்களா, அப்போ இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஜி இஸ் ஏ சிம்பிள் அண்ட் பைபார்ட்டி இருந்தால் அதே ஜீட்டா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு v²/4. இதே செகண்ட் கொஷின் பார்த்தது தான் நமக்கு. அதே v2ன்னு இருந்து இது வந்து ஸ்கொயரில் இருக்க மாதிரி v²/4 அது வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு v²/4 ஈக்குவல் டு v²/4 இங்கே கிரேட்டர் தென் v²/4 அப்படின்னு இருக்குது. அப்போ ஜி இஸ் a சிம்பிள் பைபார்ட்டிட்டாக இருந்தது நமக்கு எப்படி இருக்குன்னா ஜீட்டா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு v²/4. சரிங்களா, அடுத்தது வந்து பாருங்கள் த கம்ப்ளீட் m பைபார்ட்டிட் கிராஃப் ஆன் ஏ n வெர்டிசஸ். அப்போது m வந்து பார்ட்டிஸும் n வெர்டிசஸ் 2 எடுத்துக்கிறோம் ஒரு கிராஃபில் வித் பார்ட் as எய்தர் n/m அல்லது n/m இது வந்து க்ளோஸ்ட் ப்ராக்கெட்டு இல்லைனா வந்து n/m வெர்டிசஸ் இஸ் டினோட்டட் பை tm, n. தென் வந்து பார்த்தோன்னா அதே ஜீட்டா tm, n இது டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு. அப்போ வந்து பார்த்தோன்னா ஜீட்டா t ஆஃப் m, n அப்படின்னு இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு ஃபார்மில் வந்து பாருங்கள் n minus kc2 plus m minus 1 into k plus 1 into c2 இதுதான் நமக்கு ஃபார்முலா. அதாவது n minus k c2 plus m minus 1 k plus 1 into c2. சரிங்களா, அது m பார்ட்டிஸ் கிராஃப் n வெர்டிசஸ் இருந்தால் நமக்கு டைரெக்டாக ஃபார்முலா செய்யும். சரிங்களா, அடுத்தது வந்து நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள். if g is complete m பார்ட்டிசஸ் கிராஃப் ஆன் n வெர்டிசஸ் இதுவும் வந்து ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு ஃபார்முலா. ஜிஎஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னா n பார்ட்டிசஸ் கிராஃப் ஆன் ஏ n வெர்டிசஸ் அப்படி இருந்தால் இதுக்கு நமக்கு செட் ஆஃப் ஜி இல்லைனா tm, n அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அதாவது கம்ப்ளீட் கிராஃப் அப்படின்னா நமக்கு இதுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோம்னா ஜீட் ஆஃப் ஜி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீட் ஆஃப் tm, n. சரிங்களா, அது வந்து லெஸ் தென் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு எல்லாமே இருக்குது. அப்போது வந்து கம்ப்ளீட் n பார்ட்டிஸ் கிராஃப் அப்படின்னு இருந்தால் நமக்கு ஜீட்டா ஆஃப் ஜி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஆஃப் tm, n. சரிங்களா, அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று த ஆட்டோமார்பிசம் ஆஃப் ஜி இஸ் டினோட்டட் பை டி ஆஃப் ஜீட்டா அதாவது இதனுடைய டினோட்டட் ஆட்டோமார்பிசம் ஜீட்டா ஆஃப் ஜி ரெண்டுமே ஈக்குவல் டு அதனுடைய காம்ப்ளிமெண்ட் ஜீட்டா ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் காம்ப்ளிமெண்ட் தென் ஜி இஸ் அப்படின்னு இருந்தால் இதுக்கு என்ன நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டு சிம்பிளாக நாட் சிம்பிளாக இல்லை ட்ரீயா நாட் ட்ரீயா அப்படின்னு இருக்குது. சரிங்களா, இது வந்து பார்த்தோன்னா ஒரு சிம்பிள் ஆட்டோமார்பிசம் ஜி டினோட்டட் பை அப்படியே ஆட்டோமார்பிசம் டினோட்டடு ஜி அதனுடைய காம்ப்ளிமெண்ட்டு ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு சிம்பிள் கிராஃபாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள் 11th ஒன்று லெட்டு எம் பி த incident matrix and A the adjoint matrix of the graph G is every column sum of m is அப்படின்னு இருக்குது. அப்போ இன்சிடென்ட் மேட்ரிக்ஸ் வந்து எடுத்துக்கிறோம், m வந்து இன்சிடென்ட் மேட்ரிக்ஸும் A வந்து பி த அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போ அந்த கிராஃப் ஆஃப் எவரி காலம் சம் அதனுடைய காலம் வந்து சம் பண்ணோன்னா சம் ஆஃப் m is அப்படின்னு இருக்குது. இது நமக்கு டைரெக்ட் எல்லாமே ஸ்டேட்மெண்ட் தான். இது வந்து பார்த்தோன்னா என்ன இருக்கும் அப்படின்னா 2. சரிங்களா, அதனுடைய இன்சிடென்ட் மேட்ரிக்ஸ் வந்து m வந்து இன்சிடென்ட் மேட்ரிக்ஸும் A வந்து அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா அப்போ காலம் சம் ஆஃப் m வந்து பார்த்தோம்னா அதனுடைய 2 இப்போ ஆட் பண்ணுறோம் சம் ஆஃப் 2. அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள் இஃப் g is simple and the eigenvalue of A or the distance then the automorphism group G is அப்படின்னு இருக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னா G is சிம்பிளாக இருக்கணும், eigen values of A or distance then automorphism group G அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அது சைக்கிளிக்காக இருக்குது, அபிலியனா நாட் சைக்கிளிக்காக நாட் அபிலியனாக இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா நமக்கு இருக்கும் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ டிஸ்டிங்ஸ் அந்த ஆட்டோமார்பிசம் இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அது வந்து ஒரு குரூப் வந்து பார்த்தோன்னா அபிலியன் குரூப்பாக நமக்கு இருக்கும்.
அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள், எவ்வரி சிம்பிள் கிராஃப் ஆஃப் n வெர்டிசஸ் இஸ் ஐசோமார்பிக் டு சப்கிராஃப் ஆஃப் அப்படின்னு இருக்குது. அப்போ சிம்பிள் கிராஃபோ இருக்கணும், n வெர்டிசஸ் ஐசோமார்பிஸாக நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து kn, n இருக்குமா, kn ஜியா km, n அப்படின்னா நம்மளோட சப்குரூப் ஆஃப் kn. சரிங்களா, அதாவது சிம்பிள் கிராஃப் ஆஃப் n வெர்டிசஸ் நமக்கு இருக்கணும், இஸ் ஐசோமார்பிக் டு a சப்கிராஃப் ஆஃப் kn. அடுத்து நெக்ஸ்ட் இது வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட்டு இதுதான் நமக்கு வந்து பார்த்தோன்னா, அதாவது சமேஷன் வந்து v பிலாங்ஸ் டு v d ஆஃப் v. சரிங்களா, அதுக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு இது டைரெக்டாக நமக்கு இருக்கிற ஸ்டேட்மெண்ட், இதுதான் தியரம்ஸ், இதுதான் பின்னாடி எக்ஸ்ப்ளனேஷனாக உங்களுக்கு சொல்லிடுறோம். இது வந்து பார்த்தோன்னா 2 சிக்மா, நமக்கு 2 சிக்மா, அது வந்து சிக்மா 4 3. சரிங்களா, அது வந்து பார்த்தோன்னா d ஆஃப் v அப்படின்னு தான் சம் ஆஃப் d ஆஃப் v அப்படின்னா 2 சிக்மா நமக்கு. சரிங்களா, இது டைரெக்டாக நமக்கு ஸ்டேட்மெண்ட்டு தான். அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள், ஏ கிராஃப் ஜி இஸ் கே ரெகுலர் அப்படின்னு இருந்தால் எல்லாமே டைரெக்டாக நமக்கு ஃபார்முலா. அப்போ கிராஃப் வந்து பார்த்தோன்னா ஜி இஸ் கே ரெகுலராக இருந்ததுன்னா டி ஆஃப் வி நாட் ஈக்குவல் டு கே, அது ஈக்குவல் டு கே, கிரேட்டர் தென் கே, லெஸ் தென் கே அப்படின்னு இருக்குது. சரிங்களா, பாருங்கள் கிராஃப் ஜி இஸ் கே ரெகுலர் கிராஃபாக நமக்கு இருந்தது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இது வந்து பார்த்தோம்னா டி ஆஃப் வி ஈக்குவல் டு கே, ரெண்டு ஈக்குவலாக நமக்கு இருக்கும். டி ஆஃப் வி ஈக்குவல் டு கே. அதே மாதிரி நெக்ஸ்ட் இது பார்ப்போம் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள், விச் ஒன் இஸ் கரெக்ட் அப்படின்னு இருக்குது. அப்போ விச் ஒன் இஸ் நமக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அதே வந்து டெல்டா ஈக்குவல் டு 2 எப்சிலான் பை வி ஈக்குவல் டு டெல்டா, இது டெல்டா இ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான் பை வி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டெல்டா. இது ஈக்குவல் இருக்குது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இங்கே லெஸ் தென் ஒன்று கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. சரிங்களா, இது வந்து பார்த்தோம்னா இதுவும் நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிமார்க்கில் இருக்கக்கூடியது. டெல்டா ஈக்குவல் டு 2 எப்சிலான் பை வி ஈக்குவல் டுல இருக்கா, இது வந்து எப்படி இருக்குன்னா அது எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டெல்டா வி பை வி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டெல்டா. இதுதான் நமக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து இஃப் ஜிஎஸ் டி கிரேட்டர் தென் 0 பாயிண்ட்ஸ் ஆஃப் டிகிரி k then t is equal to நம்ம இருக்கணும். அப்போது t greater than 0 பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம், அதனுடைய டிகிரி கேன்னு எடுத்துக்கணும்னா எடுத்துக்கணும்னா then t equal to அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. இதெல்லாம் டைரெக்ட் நமக்கு ஃபார்முலாஸ் நமக்கு p of k plus 1 minus 2q, p of k plus 1 plus 2q, p of k plus 1 minus 2p, p of k minus 1 plus 2q. சரியா, அப்போ t greater than 0 பாயிண்ட் இருந்ததுன்னா டிகிரி k then t equal to பார்த்தோம்னா p of k plus 1 minus 2q தான் வந்து சூஸ் கரெக்ட் ஆன்சர். p of k plus 1 minus 2q. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள், லெட்டு g be a k regular bipartite with bipartition of v1, v2 and k greater than 0. அப்போ k ரெகுலர் பைபார்ட்டிஷன் நமக்கு இருக்குது, பைகிராஃபாக இருந்ததுன்னா அதனுடைய பைபார்ட்டிஷன் v1, v2 k greater than 0 அப்படிங்கிறது நமக்கு v1 less than v2, modulus of v1 less than v2, அதே greater than v1 v2 ரெண்டுமே வந்து not equal to இருக்குது. அப்போ modulus of v1 equal to v2 அப்படின்னு இருக்குது. அப்போ k ரெகுலர் பைபார்ட்டிஷன் இருந்தால் k greater than 0 நமக்கு இருந்தது அப்படின்னா ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். அதாவது v1 modulus of v1 equal to v2 அதுதான் நமக்கு இருக்கும். சரிங்களா, அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் வந்து a graph with p points in regular of degree if degree dash if and if only if it is dash. அப்போ வந்து p points நமக்கு இருக்குது, ரெகுலர் ஆஃப் டிகிரி அப்படின்னு இருக்குது. அப்போது p points நம்ம எடுத்துக்கிறோம்னா அதனுடைய ரெகுலர் ஆஃப் டிகிரி என்னவாக இருக்கும், ரெகுலர் டிகிரி. சரிங்களா, அப்போது ரெகுலர் ஆஃப் டிகிரி நமக்கு என்ன இருக்கும், if and if only it is வந்து பார்த்தோன்னா p + 1 இல்லைன்னா p + 1 டிகிரியாக இருக்குமா, அதனால் ரெகுலராக இருக்குமா, p - 1. சரிங்களா, அது கம்ப்ளீட்டாக இருக்குமா, p - 1 கம்ப்ளீட், p + 1 கம்ப்ளீட், p - 1 ரெகுலர் அப்படின்னு இருக்குது. சரிங்களா, அப்போ வந்து p - 1 வந்து கம்ப்ளீட்டாக தான் நமக்கு இருக்கும். p பாயிண்ட்ஸ் கிராஃபாக இருந்ததுன்னா ரெகுலர் டிகிரி எப்படி இருக்கும், நமக்கு p - 1 இருக்கும். இட் இஸ் அது வந்து கம்ப்ளீட்டாக தான் நமக்கு இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள், let g be a graph, if
G contains two vertices of the same degree, then that G contains. அப்போ G graph எடுத்துக்கிறோம், அதனுடைய 2 vertices சேமாக நமக்கு இருக்கும். GB graph இருக்குது, G contains வந்து 2 vertices வந்து சேம் டிகிரியாக நமக்கு இருக்குது அப்படின்னா then G is contains. அப்போ சேம் டிகிரியாக இருக்குன்னா அது வந்து அட்லீஸ்ட் 2 பாயிண்ட்டோ அட்மோஸ்ட் 2 பாயிண்ட்டோ இல்லை எக்ஸாக்ட்லி 2 நன்னான்னு இருக்குது. அப்போ வந்து 2 வெர்டிசஸும் சேம் டிகிரியாக இருந்தால் அட்லீஸ்ட் 2 பாயிண்ட்டு கண்டெய்ன்ஸாக நமக்கு இருக்கும். இப்போ அட்லீஸ்ட் வந்து 2 பாயிண்ட்ஸ் கண்டெய்ன்ஸாக நமக்கு இருக்கும். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள். P, Q the graph has t points of degree m and all other points of degree n, then m minus n into t plus pn equal to. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா P, Q கிராஃப் இருந்ததுன்னா அதனுடைய t பாயிண்ட்ஸ் ஆஃப் டிகிரி m, ஆல் அதர் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிகிரி n. அப்போ வந்து பார்த்தோன்னா அந்த டீயோட பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எம்னு எடுத்துக்கிறோம், மீதி பாயிண்ட்ஸ் எல்லாமே டிகிரி என்னு நம்ம எடுத்துக்கணும்னா m மைனஸ் என் இன்ட்டு டி ப்ளஸ் பிஎன் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 2p q 2q இங்கே p இருக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னா அது வந்து 2qஆக நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள். A subgraph h of v1, epsilon 1 is the spanning subgraph. Sorry, spanning subgraph of a g of v1, epsilon. Sorry, v, epsilon if and only if. சரியா? இதுக்கு வந்து பார்த்தோன்னா zeta1 equal to zeta equal to not equal to v1 not equal to v, v1 equal to v. அப்போது ஸ்பேனிங் சப்கிராஃபாக இருந்தது அப்படின்னா அது வந்து எப்படி இருக்குன்னா v1 equal to v-ஆக நமக்கு இருக்கும். சரிங்களா? அது நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் கொஷின் வந்து if every incident proper subgraph of a graph G is complete, then if G is complete, if என்ன கிடைக்கும் நமக்கு வரும். இப்போ every இன்சிடென்ட் ப்ராப்பர் சப்குரூஃபாக இருந்தது அப்படின்னா அதனோட கிராஃப் G கம்ப்ளீட்டடாக இருக்குது. தென் G இஸ் என்ன இருக்கும் நமக்கு phi ஈக்குவல் டு 2, லெஸ் தென் 2, கிரேட்டர் தென் 2, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு இருக்குது. அப்போ வந்து எப்படி இருக்குன்னா இது கம்ப்ளீட்டாக இருந்ததுன்னா P கிரேட்டர் தென் 2. எல்லாமே டைரக்ட் நமக்கு ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலாஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? எவ்வரி இன்சிடென்ட் ப்ராப்பர் சப்கிராஃப் ஆஃப் ஏ கிராஃப் G இஸ் கம்ப்ளீட்டாக இருந்ததுன்னா P கிரேட்டர் தென் 2. இது நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள். ஃபார் எனி கிராஃப் G வித் 6 பாயிண்ட்ஸ், G வித் 6 பாயிண்ட், தென் G அல்லது G காம்ப்ளிமெண்ட் கண்டைன்ஸ். ஏன் அது எப்படி இருக்கும் நமக்கு 6 பாயிண்ட்ஸ் கிராஃபாக இருந்ததுன்னா ட்ரையாங்கிளா, ஸ்கொயரா, ரெக்டாங்கிளா, சர்க்கிளா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு எப்படி இருக்கும் 6 பாயிண்ட்ஸாக நமக்கு இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு ட்ரையாங்கிளாக நமக்கு இருக்கும். சரிங்களா? அப்போ கிராஃபில் G வந்து 6 பாயிண்ட்னா ட்ரையாங்கிள். Next one is a sequence d1 d2 up to dn of non-negative integers. Non-negative integer is a degree sequence of a sum graph if and if only sigma is equal to 1 to n dA is அப்படின்னு இருக்குது. அது வந்து ஆடாக ஈவனாக ப்ரைம் இன்டீஜர் அப்படின்னு நமக்கு இருக்குது. கொஷின் வந்து பார்த்தோம்னா சீக்வன்ஸ் d1 d2 நான் நெகட்டிவ் இன்டீஜராக நம்ம எடுத்துக்கணும்னா அதனுடைய சமேஷன் இஃப் அண்ட் இஃப் ஒன்லி i is equal to 1 to n dA இருக்கிறது என்ன நம்ம சொல்லுவோம், ஒரு ஆடாக இருக்குமா, ஈவனாக இருக்குமா, ப்ரைமாக இருக்குமா, இன்டீஜராக இருக்குமா அப்படின்னு சொல்லிக்கிறேன். அது வந்து எப்பவுமே வந்து என்ன இருக்கும் நமக்கு ஒரு ஈவனாக தான் நமக்கு இருக்கும். சரிங்களா? அதனுடைய நான் நெகட்டிவ் இன்டீஜராக நமக்கு இருந்ததுன்னா அது வந்து ஈவனாக தான் நமக்கு இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள். let G be a graph and if G contains no odd cycle then G is இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். let G be a graph and G contains no odd, நமக்கு no odd cycle அப்படின்னு இருக்குது. அப்போ no odd cycle இருந்ததுன்னா அதனுடைய G வந்து குரூப் நமக்கு எப்படி இருக்குது, கிராஃப் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நோ ஆட் சைக்கிள் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இருக்குமா, பைபார்ட்டிட்டாக, இல்லை ரெகுலராக, இல்லை நாட் ரெகுலராக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து பார்த்தோன்னா நமக்கு நோ ஆட் சைக்கிளாக இருந்தது அப்படின்னா அதனுடைய கிராஃப் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா ஒரு பைபார்ட்டிட் கிராஃபாக நமக்கு இருக்கும்.
அடுத்தது நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். if an edge E of G is closed trial of G, then E is in a dash of G ன்னு இருக்குது. அப்போ வந்து edge E G is closed trial நமக்கு இருக்குது. closed trial of G then E வந்து நமக்கு எப்படி இருக்கும்? closed trial இருந்ததுன்னா அது வந்து பாத்தாக இருக்குமா, இல்லை சைக்கிளிக்காக, இல்லை ட்ரீயாக, இல்லை கட் எட்ஜஸாக நமக்கு இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். அப்போ G is closed trial நமக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்தோன்னா closed trial அது வந்து ஒரு சைக்கிளிக்காக இருக்கும். சைக்கிள் நமக்கு ரொட்டேஷன் நமக்கு ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அதான் வந்து க்ளோஸ்டாக இருந்ததுன்னா அப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். நமக்கு அது சைக்கிளிக்காக நமக்கு இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள். இஃப் G கண்டெய்ன்ஸ் ஏ சைக்கிள் இஃப், அப்போ G வந்து கண்டெய்ன் சைக்கிளில் இருந்தால் அதே கண்டினியூஸாக நமக்கு இருக்கக்கூடியதான். அப்போது வந்து பாருங்கள் டெல்டா ஈக்குவல் டு 2, டெல்டா லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2, டெல்டா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 2, டெல்டா நாட் ஈக்குவல் டு 2 அப்படின்னு இருக்குது. அப்போ G கண்டெய்ன்ஸ் ஏ சைக்கிளிக்காக நமக்கு இருந்தது அப்படின்னு இருந்தால் அதுக்கு என்ன நமக்கு நோட்டேஷன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அது வந்து ஈக்குவல்ட்டாக இருக்குமா இருக்காது, லெஸ் than இருக்காது, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 2 தான் நமக்கு இருக்கும். G கண்டெய்னர் சைக்கிளாக இருந்ததுன்னா அதனுடைய டெல்டா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 2 நமக்கு இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் த லென்த் ஆஃப் ஏ ஷார்ட்டஸ்ட் சைக்கிளாக இருக்குங்கிறது. அது வந்து ஷார்ட்டஸ்ட் சைக்கிள் G இஸ் கால்டு அப்படிங்கிறோம். அப்போ ஷார்ட்டஸ்ட் சைக்கிள் வந்து G வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் சைக்கிள் வந்து பார்த்தா சைக்கிளிக்காக கிரித்தா சிம்பிளாக அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த சைக்கிளிக் ரிலேட்டட் தான் நம்ம கொஷின் நம்ம இப்போ வந்து பார்த்துருக்கோம். த லென்த் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் சைக்கிள் அப்படின்னு இருந்தால் அது வந்து பார்த்தா சைக்கிளிக்காக கிரித்தா சிம்பிளாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து பார்த்தோன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு கிரித்தாக நமக்கு இருக்கும். ஷார்ட்டஸ்ட் சைக்கிள் அப்படின்னா அது வந்து கிரித். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள். If any two vertices of a graph G are connected by a unique path, then G is வந்து two vertices நம்ம எடுத்துக்கிறோம் நம்மளுடைய கிராஃபில். அது வந்து கனெக்டட், G is connected by the unique path நமக்கு இருந்தது அப்படின்னா அது G is என்ன இருக்கும்? லூப்லெஸ் கிராஃபாக ட்ரீயா, லூப்லெஸ் கிராஃப் அண்ட் ட்ரீயா, இல்லை லூப்லெஸ் கிராஃப் நாட் ஏ ட்ரீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து பார்த்தோன்னா லூப்லெஸ் கிராஃப் ட்ரீ, அது வந்து பார்த்தோன்னா ட்ரீ நான் வந்து நாட் ஏ ட்ரீ அப்படின்னா இது வந்து லூப்லெஸ் கிராஃபாக இருக்கும் அண்ட் வந்து பார்த்தோன்னா ட்ரீயாக நமக்கு இருக்கும். லூப்லெஸ் கிராஃபு அண்டு ட்ரீ இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஏ கிராஃப் இஸ் டேஷ் if it has no parallel edges or loops அப்படின்னு இருக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னா நோ parallel edge கிராஃப் வந்து எப்படி இருக்குன்னா நோ parallel edge ஆர் லூஃபாக இருந்தால் அது வந்து என்ன கிராஃபாக நமக்கு இருக்கும்? மல்டி கிராஃபாக, இல்லைன்னா வந்து சிம்பிள், இல்லைன்னா கம்ப்ளீட்டட் கிராஃப், இல்லை நன்னு இருக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னா கிராஃப் G is it is no parallel edge. அப்போது வந்து பார்த்தோன்னா நோ parallel edge நமக்கு இருந்தது அல்லது லூஃபாக நமக்கு இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு மல்டியாக நமக்கு வந்து சிம்பிள் கிராஃபாக கம்ப்ளீட்டடாக என்னென்னு கேட்குறாங்க. அப்போ நோ parallel edgeனா அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு சிம்பிள் கிராஃபாக நமக்கு இருக்கும். அப்போ கிராஃப் ஈஸியாக நமக்கு சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஏ கிராஃப் வித் நோ எட்ஜஸ். அப்போது நோ எட்ஜஸ் எதுவுமே நமக்கு எட்ஜஸ் நமக்கு கிடையாது. நோ parallel edgeனா அது சிம்பிள் கிராஃபாக இருக்கும். ஏ கிராஃப் வித் நோ எட்ஜஸ் நமக்கு வந்து எந்த எட்ஜுமே நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து நல் கிராஃபாக, எம்டியாக, ட்ரையலாக, நன்னா. அப்போ எந்த எட்ஜுமே இல்லைன்னா அது வந்து பார்த்தோன்னா ஒரு எம்டியாக தான் நமக்கு இருக்கும். கிராஃப் வந்து பார்த்தோன்னா ஒரு எம்டி. நோ எட்ஜஸ்னால் நமக்கு எம்டியாக இருக்கும். அடுத்து ஏ கிராஃப் வித் நோ வெர்டிசஸ். அப்போது எந்த நோ வெர்டிசஸாக இருந்ததுன்னா அது வந்து என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இது வந்து எம்டி அப்படின்னாவே நோ எட்ஜஸ் வந்து அது ட்ரிவியலாக இது வந்து நல் கிராஃப்னு நம்ம சொல்லுவோம். எந்த வெர்டிசஸ் எதுவுமே இல்லைன்னா அது வந்து நல் கிராஃப்னு சொல்லுவோம். சரிங்களா? எந்த வெர்டிசஸ் இல்லைன்னா அது வந்து நல் கிராஃப். நெக்ஸ்ட் ஒன்று ஏ கிராஃப் வித் ஒன்லி ஒன் வெர்டிசஸ் இருக்குது. அப்போ கிராஃபில் வந்து நோ வெர்டிசஸ்னால் நல் கிராஃப். இது ஒரே ஒரு வெர்டிசஸ் மட்டும் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து நான் ட்ரிவியலாக, பெண்டிட், இல்லை நன்னா அப்படின்னு ஒரே ஒரு வெர்டிசஸ் இருக்குன்னா அது வந்து பார்த்தோன்னா நான் ட்ரிவியல். இது சம் பேசிக் ஸ்டார்டிங்கில் நமக்கு அதாவது என்னென்னா நோ parallel edgeனா சிம்பிள்னு சொல்லுவோம். நோ எட்ஜ் எதுவுமே நமக்கு எட்ஜு கிடையாதுன்னா அது வந்து ஒரு எம்டி கிராஃப்னு சொல்லுவோம். நோ வெர்டிசஸ் அப்படின்னா நல் கிராஃப். நோ வெர்டிசஸ் அப்படின்னா நல் கிராஃப். ஒரே ஒரு வெர்டிசஸ் இருக்குன்னா அது வந்து நான் ட்ரிவியல்னு சொல்லுவோம். சரிங்களா?
நெக்ஸ்ட் ஒன் வரும் கம்ப்ளீட்டாக கண்டினியூவாக. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா ஏ வெர்டெக்ஸ் ஊஸ் டிகிரி 1ன்னு இருக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னா அதோட வெர்டெக்ஸில் வந்து டிகிரி 1 இருந்ததுன்னா அது என்னன்னு நம்ம சொல்லுவோம். எல்லாமே டிகிரி நம்ம அப்போ டிகிரி 1 இருந்தது அப்படின்னா பெண்டன்ட் வெர்டெக்ஸா, ஐசோலேட்டட் வெர்டெக்ஸா, பவர் வெர்டெக்ஸா, நன்னா இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தோன்னா டிகிரி 1 இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு பெண்டன்ட் வெர்டெக்ஸ். இந்த டிகிரி 1ன்னு இருக்கிறதுக்கு டைரெக்டாக நான் இங்கே வந்து அப்படியே எழுதியிருக்கேன் ஸ்டேட்மெண்ட். அப்படியே வந்து ஃபார்முலாஸாக பாருங்கள். ஐசோலேட் வெர்டெக்ஸ் அப்படின்னா அது இப்படி வந்து டிகிரி ஆஃப் வி ஈக்குவல் டு 0. அப்போ ஐசோலேட்டட் வெர்டெக்ஸ்னால் டிகிரி வந்து 0ன்னு அர்த்தம். சரிங்களா? அதே பெண்டன்ட் வெர்டெக்ஸ்னால் இப்போ தான் நம்ம பார்த்தோம் டிகிரி 1. சரிங்களா? அப்போ பெண்டன்ட் வெர்டெக்ஸ்னால் டிகிரி 1. ரெகுலர் கிராஃப் அப்படின்னா அது டிகிரி ஆஃப் வி வந்து கான்ஸ்டண்ட்டாக நமக்கு இருக்கும். ரெகுலர் கிராஃப்னா டிகிரி வந்து வி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கியூபிக் கிராஃப்னா டிகிரி வந்து 3 இருக்கும். அதனுடைய டிகிரிஸ் எல்லாமே அப்படியே வந்து டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்கேன். பாருங்கள், கொஷின் வந்து இப்படி தான், வெர்டெக்ஸ் வித் டிகிரி 1 இஸ் கால்டு அப்படின்னா பெண்டன்ட் கிராஃப். அதே இங்கே ஆப்ஷன் பியில் ஐசோலேட் வெர்டெக்ஸ் இருக்குது. ஐசோலேட் வெர்டெக்ஸ் இருக்குங்க, டிகிரி வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து 0. சரிங்களா? பவர் வெர்டெக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அடுத்து பெண்டன்ட் வெர்டெக்ஸ்னால் டிகிரி ஆஃப் 1. ரெகுலர் கிராஃப் வெர்டெக்ஸ் நமக்கு வந்து பார்த்தோன்னா டிகிரி ஆஃப் வி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டிகிரி ஆஃப் வி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அதே கியூபிக் கிராஃப் அப்படின்னா அதனுடைய டிகிரி வந்து 3 இருக்கும். சரிங்களா? டிகிரி ஆஃப் வி ஈக்குவல் டு 3. அடுத்து நெக்ஸ்ட் வந்து இந்த தீரம் ஸ்டேட்மெண்ட்டு தான் முன்னாடி கொஷினாக நம்ம பார்த்தோம். அது நமக்கு தீரம் 2 தீரம் உடைய ஸ்டேட்மெண்ட்டாகவே டேரெக்டாக அப்படி நான் உங்களுக்கு தீரமாக இங்கே வந்து எழுதியிருக்கிறேன் பாருங்கள். அது என்ன தீரம்னா, தீரம்ஸ் வந்து பார்த்தோம்னா the sum of all the degree of vertices of G is twice the number of a degree of G. number of edges of G. இதான் நமக்கு வந்து ஃபார்முலா. அது வந்து பார்த்தோன்னா sum of all degree எல்லாமே வந்து sum of all degree ஆட் பண்ணால் இது sum of all degree V belongs to V, degree of V of the vertices. Vனா நமக்கு vertices நமக்கு தெரியும். அப்போ sum of all the degree of vertices, then G is a twice number of the edges. சரிங்களா? அப்போ எட்ஜஸ் வந்து நம்ம கியூ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அது. அப்போ சம் ஆஃப் ஆல் டிகிரி இது இம்பார்ட்டன்ட் நம்ம தேரும். இது வந்து ஆல்ரெடி நம்ம முன்னாடி வந்து கொஷினில் பார்த்துருக்குறோம். சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் முன்னாடி பார்த்துருக்குறோம். அது எப்படி இருக்குன்னா டுவைஸ் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் ஆஃப் இது வந்து ஜி. இது வந்து தீரம் இம்பார்ட்டன்ஸ் நமக்கு வந்து தீரம்ஸ் இது. சரிங்களா? இப்போ சம் ஆஃப் ஆல் த டிகிரி அப்படின்னா இது வந்து சம் ஆஃப் ஆல் த டிகிரி ஆஃப் வெர்டிசஸ் வி பிலாங்ஸ் டு வி. அப்போ டிகிரி ஆஃப் வி என்ன கிடைக்கும் அப்படின்னா twice the number of edges. twice the number of edges 2q. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் தீரம் இது இம்பார்ட்டன்ட். இன் எனி கிராஃப் ஆஃப் த நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் எப்படி இருக்குன்னா ஆட் டிகிரி வந்து இருந்ததுன்னா எனி கிராஃப் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் வந்து ஆட் டிகிரி இருந்ததுன்னா அது வந்து எப்படி இருக்கும் நமக்கு வந்து ஈவனாக நமக்கு இருக்கும். பின்னாடி இது வந்து ரெண்டுமே வந்து தீரம்ஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். சரியா? இம்பார்ட்டன்ட் தீரம்ஸ். இது ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம்னா இது வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் முன்னாடியே பார்த்துருக்கோம் நம்ம கொஷின். இதில் அதை உங்களுக்கு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொன்ன பின்னாடி தீவிரமாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் a path is a called dash if it is a closed. அப்போ பாத் வந்து ஏதோ இருந்தால் நமக்கு க்ளோஸ்டாக நமக்கு இருக்கும். path is called dash. அப்போ வந்து சர்க்கியூட்டாக இல்லை ட்ரக்காக இல்லை ரயிலாக இல்லை நன்னா அப்படின்னு சொல்லியிருக்கு. அது வந்து பார்த்தோன்னா ஒரு சர்க்கியூட்டாக இருந்தால் தான் க்ளோஸ்டாக இருக்கும். ஆல்ரெடி கொஷின் வந்து வேறு மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். க்ளோஸ்டாக இருந்தால் அதுக்கு என்னது அப்படின்னு பார்த்துருவோம். அது வந்து பார்த்தோன்னா சர்க்கியூட். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள். A works starting at U and ending at V. அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து யூவும் எண்டிங் வந்து வியும் இருந்ததுன்னா அது என்ன நம்ம சொல்லுவோம். ஒரு வால்க் நம்ம எடுத்துக்கிறோம். ஸ்டார்டிங் யூவாகவும் எண்டிங் வியாக இருந்ததுன்னா அது என்னது. அண்ட் யூவி வால்க்குன்னு சொல்லுவோம், இல்லை மல்டி வால்க்குன்னு சொல்லலாம், ட்ரையல் வால்க் சொல்லலாம், இல்லை நன்னு சொல்லுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. யூ வந்து ஸ்டார்டிங்னா எண்டிங் வந்து வினா அது யூவி வால்க். அது சரிங்களா? அது மைனஸ் இல்லை, அது யூவி. இப்போ யூவி வாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா a graph is dash if all the vertices are connected to each other அப்படின்னு இருக்குது. அப்போ வந்து a graph is வந்து பார்த்தோன்னா all vertices are connected graph இருந்ததுன்னா to each கனெக்டடாக இருந்ததுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து பாருங்கள்.
கனெக்டடாக இருந்ததுன்னா அது வந்து ஒரு காம்பேக்டாக இல்லை கம்ப்ளீட்டடாக இல்லை கனெக்டடாக இல்லை நன்னு இருக்குது. அப்போ வந்து ஒரு கிராஃப் வந்து பார்த்தோன்னா ஆல் த வெர்டிசஸ் ஆர் கனெக்டட் அப்படின்னு இருந்ததுன்னா காம்பேக்டு, கம்ப்ளீட்டடு, இல்லை கனெக்டடாக இல்லை நன்னு இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா கிராஃப் விச் ஆல் த வெர்டிசஸ் கனெக்டடாக இருந்ததுன்னா ஆல் த வெர்டிசஸ் ஆர் கனெக்டடாக இருந்ததுன்னா அது வந்து ஒரு கனெக்டடாக நமக்கு இருக்கும். சரிங்களா? கிராஃப் ஜிஇஸ் வந்து கனெக்டடாக இருந்ததுன்னா ஆல் த வெர்டிசஸ் ஆர் கனெக்டட் டு ஈச் அதர், கனெக்டட் கிராஃப். Next a graph G has a n vertices m edges. அப்போது n vertices எடுத்துக்கிறோம், m edge எடுத்துக்கிறோம் and k components, then the rank of G is. அப்போது k components then the rank of k is n verticesம் m edgesம் எடுத்துக்கணும் and k components then the rank of G is அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அப்போ அதனுடைய ரேங்க் இது நமக்கு டேரெக்டாக நமக்கு ஃபார்முலாஸ் இதில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா n + k m minus n plus k இங்கே n minus k இங்கே நன்னு இருக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னா இதுக்கு n minus k அதனுடைய ரேங்க் ஆஃப் k components then the rank of G, அதாவது n vertices m edges k components எடுத்துன்னா அதனுடைய ரேங்க் ஆஃப் கிராஃபுக்கு வந்து பார்த்தோன்னா n minus k. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து கொஷின் வந்து அதுவே நம்ம வந்து எழுதிட்டோம். கொஷின் மாற்றி சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே எழுது a graph GS n vertices m edges and k components and சரிங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து சேம் அதே கொஷின் n vertices m edges k components and the rank of G வந்து அதே கொஷினை வந்து ரிப்பீட் பண்ணிவிட்டு அதனால் n minus k அதை அப்படி விட்டுருங்க. அதை அப்படி பார்த்துங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா 46ல் a graph GS n vertices and m edges k components, அதே இதுதான் கொஷின். ஆனால் the nullity of the graph அப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா the nullity of the graph G is அப்படின்னு என்ன இருக்கும் நமக்கு அப்படின்னு வந்து பாருங்கள். அப்போ நல்லிட்டியே நமக்கு இருந்தது அப்படின்னா இது வந்து ரேங்க் ஆஃப் ஜி வந்து n minus கேன்னு எழுதியிருக்கிறோம். த நல்லிட்டி ஆஃப் த கிராஃபு வந்து பார்த்தோன்னா என்ன இருக்குது நமக்கு. அப்போ நல்லிட்டி அப்படின்னா m minus n plus k அப்படி தான் இதனுடைய நல்லிட்டி. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தோன்னா n வெர்டிசஸும் m எட்ஜஸும் இருந்தது அப்படின்னா அதனுடைய m எட்ஜஸும் k காம்போனன்ட்ஸ் இருக்கணும். அப்போ அதனுடைய நல்லிட்டி ஆஃப் த கிராஃப் வந்து m minus n plus k. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அது ரெண்டையும் வந்து கொஷினை வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள் ஃபார் ஏ கிராஃப் G the rank of G plus nullity of G. அப்போது rank of Gயும் nullity of Gயும் ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போ rank of Gன்றது நமக்கு என்ன இருக்குது n minus k அப்படின்னு இருக்குது. rank of Gன்றது வந்து n minus kன்னு இருக்குது. ப்ளஸ்ஸு nullity of G ரெண்டையும் ஆட் பண்ணணும். nullity of Gன்றது m minus n minus plus kன்னு இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆகிடும் k கேன்சல் ஆகிடும், n கேன்சல் ஆகிடும். அப்போ m மட்டும் இருக்கும். கொஷின் பாருங்கள் அப்படி கேட்டுரும். அப்போது ஃபார் ஏ கிராஃப் ஆஃப் G த ரேங்க் ஆஃப் ஜிக்கு நமக்கு தெரியும் ரேங்க் ஆஃப் ஜிக்கு n minus k. அப்போ நல்லிட்டி ஆஃப் ஜிக்கு நமக்கு வந்து m minus n plus k, m minus n plus k. அப்போ அது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது m. இப்போ இது ஆன்சர் வந்து m. இப்போ கொஷின் இது ரெண்டையும் வந்து சேர்ந்து நம்ம கேட்டுற நல்லிட்டி ஆஃப் ஜி. சரிங்களா? இது நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ஒன்று a circuitous graph is called. அப்போ circuitous graph வந்து நமக்கு எப்படி இருக்கும் ஃபாரஸ்ட் ட்ரீ சைக்கிள் நன்னு இருக்குது. சரிங்களா? இப்போ ஃபாரஸ்ட் ட்ரீ சைக்கிள் நன்னு இருக்குன்னா அது circuitous graph வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா அது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டு நமக்கு இருக்கும். சர்க்கியூட்டன்ஸ் வந்து கிராஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா கிராஃப் இஸ் கால்டு வந்து ஃபாரஸ்ட் நமக்கு இருக்கும். ட்ரீ அது வந்து சைக்கிள் நன்னு அது வந்து ஃபாரஸ்ட் நமக்கு இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா ஏ கனெக்டட் வந்து ஃபாரஸ்ட் இஸ் நவுன் அஸ். அப்போ கனெக்டடாக இருந்தால் அது வந்து நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ட்ரீ பாண்ட் எட்ஜ் நன்னு இருக்குது. சரிங்களா? அது வந்து பார்த்தோன்னா கனெக்டட் வந்து ஃபாரஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரீயாக இருக்கும். அப்போ இந்த சர்க்கியூட்டன்ஸ்னால் அது வந்து கிராஃப் வந்து எப்படி இருக்குன்னா ஃபாரஸ்ட்டாக இருக்கும். அப்போ கனெக்டட் ஃபாரஸ்ட் இஸ் நவுன் அஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து பார்த்தோன்னா ட்ரீ நம்ம சொல்லுவோம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா
a connected graph has a at least வந்து ஸ்பேனிங் ட்ரீ அப்படின்னு இருக்குது. அப்போ கனெக்டட் கிராஃப் வந்து அட்லீஸ்ட் வந்து ஸ்பேனிங் ட்ரீயாக இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும், அதனுடைய கனெக்டட் வந்து என்ன இருக்கும், 1 2 3 நன்னான்னு இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தோன்னா கனெக்டட் வந்து கிராஃப் அட்லீஸ்ட் ஸ்பேனிங் வந்து ட்ரீயாக இருந்தது அப்படின்னா அது வந்து என்ன இருக்கும், அங்கே ஒரு 1 ட்ரீ நமக்கு. சரிங்களா? கனெக்டட் கிராஃப் அட்லீஸ்ட் 1னா நமக்கு வந்து 1 ட்ரீ. வந்து பார்த்தோன்னா சர்க்கியூட்டன்ஸ் கிராஃப்னால் அது வந்து ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். இப்போ கனெக்டட் ஃபாரஸ்ட்னால் அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ட்ரீன்னு சொல்லுவோம். இப்போ கனெக்டட் அட்லீஸ்ட் 1 ஸ்பேனிங் ட்ரீ வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு 1 தான் நமக்கு இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் கண்டினியூவாக. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா லெட் G be a graph and H be a subgraph of G, then G is said to be a dash if அது வந்து psi H less than or equal to psi of G அப்படின்னு இருக்குது. அப்போ GBA கிராஃப்னு எடுத்துக்கிறோம். H வந்து பார்த்தோன்னா சப்கிராஃப் ஆஃப் G. அப்போ C வந்து சப்கிராஃப் ஆஃப் G, then G is said to be, then G is said to be dash if வந்து பார்த்தோன்னா psi of H வந்து less than or equal to psi of G அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. இதுதான் நமக்கு அப்படி இருந்ததுன்னா அது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், கிரிட்டிக்கல்னு சொல்லுவோமா, இல்லை டியூன்னு சொல்லுவோமா, இல்லை கன்ஜெக்ஷன்னு சொல்லுவோமா, இல்லை நன்னு சொல்லுவோம்னு சொல்லுவோம். அப்போ psi of H less than psi of G அப்படிங்கிறது அதனால் வந்து ஒரு கிரிட்டிக்கல் நம்ம சொல்லுவோம். அதனுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்து நெக்ஸ்ட் அதே வந்து இஃப் G இஸ் K கிரிட்டிக்கல் தென் வந்து டெல்டா ஆஃப் G, தென் டெல்டா ஆஃப் G இஸ், அப்போ அது வந்து K கிரிட்டிக்கலாக நமக்கு இருந்தது அப்படின்னா அப்போ டெல்டா ஆஃப் G வந்து நமக்கு என்ன இருக்கும், ஈக்குவல் டு K minus 1, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு K minus 1, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு K minus 1 நன்னு இருக்குது. அப்போ K கிரிட்டிக்கல் டெல்டா ஆஃப் G அப்படின்னு இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு K minus 1 இருக்கும். எல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம தியரம்ஸ் இதில் நமக்கு இருக்கக்கூடியது. அப்போ கிரேட்டர் than equal to K minus 1. If G is uniquely n colorable then delta of G. இதே நம்ம கிரிட்டிக்கல் இதே இதில் தான் பார்த்துருக்கோம். டெல்டா ஆஃப் ஜியில் n கலரபுளாக இருந்தால் அதனுடைய டெல்டா ஆஃப் G நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அதே கிரேட்டர் than equal to n minus 1, ஈக்குவல் டு n minus 1, லெஸ் than ஆர் ஈக்குவல் டு n minus 1 நன்னு இருக்குது. அப்போ n கலரபுளாக இருந்தது அப்படின்னா டெல்டா ஆஃப் G நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா அது வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு n minus 1 நமக்கு இருக்கும். சரிங்களா? நம்ம இப்போ எல்லாமே நம்ம பார்த்ததெல்லாம் கிராஃப் தியரி பார்த்துருக்குறோம், பாலிடெக்னிக் டிஆர்பி. அதனுடைய இப்போ சம்ஸ் எல்லாமே வந்து தியரம்ஸ் தான். இதில் இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் வந்து ஃபார்முலா ஸ்டேட்மெண்ட் தான் பார்த்துருக்கோம். சரிங்களா? இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.